தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். பெத்தலையில் பாலகனாக அவதரித்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கின்ற உங்களுக்கு கடவுள் தமது பேரருளை நிறைவாய் வழங்குவாராக. வரப்போகிற மேசியா, பெத்தலையில் பாலகனாக அவதரித்த ஆண்டவர் இயேசு, அவரது பிறப்பை பற்றி ஏசாயா இறையுரையாளர் கூறுகின்ற போது, காரிருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மீது சுடர் ஒளி வீசியது என்று குறிப்பிடுகின்றார். இருளும் ஒளியும் இரண்டு துருவங்கள். இருள் என்பது தீமையின் உறைவிடமாய், அழிவுக்கு அடையாளமாய் உருவகப்படுத்தப்படுகின்றது. மக்கள் பாவத்திற்கு அடிமையாகி அறியாமை என்கின்ற இருளில் மூழ்கி சாவின் பள்ளத்தாக்கில் நின்று வாழ்வுக்காக ஏங்குகிறார்கள். அத்தகைய காரிருளில் வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை மீட்டெடுப்பதற்காக பேரொளியாக விண்ணகத்திலிருந்து மானிடரை தேடி வந்த விடியலாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு அமைந்தது. 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்ற நம் அனைவருடைய வாழ்விலும் இருள் அகன்று கடவுளின் வெளிச்சம் வீசி மகிழ்வோடு வாழுகின்ற பெரும் பேற்றை கடவுள் தந்தருள்வாராக. நாம் வாழுகின்ற உலகத்தில் இருளின் பிடிகளில் சிக்கி தவிப்போரை மீட்டெடுக்கின்ற கடவுளின் கருவிகளாகவும் அணையாத விளக்குகளாகவும் திகழ இந்த வருட கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் நமக்கு துணை செய்யட்டும். கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் 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 சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. ஆவியினர் செய்த தீதரவே, ஆவியினர் செய்த தீதரவே, அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இவர்தான் இவர்தான்
ஆரணம் பாடி விண்ணோராடவே, ஆரணம் பாடி விண்ணோராடவே, அறிஞோர் தேடவே இடையோர் கூடவே, அறிஞோர் தேடவே இடையோர் கூடவே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. மெய்யாகவே மேசையாவுமே, மெய்யாகவே மேசையாவுமே, நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே, நம்மை நாடினாரே